ஓம் சக்தி அம்மன் பிறப்புகதை தெரியுமா? அன்று ஒரு பழமையான காலத்தில் இந்த உலகம் முழுவதும் அசுரர்களின் கொடுமையால் மக்கள் துன்பப்பட்டனர். தர்மம் குறைந்து அநியாயம் அதிகரித்தது. அப்போது தேவர்கள் அனைவரும் சேர்ந்து பரமசிவனையும் பார்வதி தேவியையும் வேண்டினர். அந்த நேரத்தில் பார்வதி தேவியின் உள்ளத்திலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அந்த ஒளி சிவசக்தியுடன் இணைந்து உலகை காப்பாற்றும் தெய்வீக சக்தியாக உருவெடுத்தது. அந்த சக்தியே ஓம் சக்தி அம்மன் என்று அழைக்கப்பட்டது. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் முதல் ஒலி. அந்த ஒலியின் சக்தியும் அன்னையின் கருணையும் சேர்ந்து உருவான தெய்வம் என்பதால் ஓம் சக்தி என்ற பெயர் வந்தது. அம்மன் சிவப்பு உடையில், கையில் திரிசூலம் ஏந்தி, முகத்தில் கருணையுடன் தோன்றினாள். அவளை கண்ட மக்கள் அனைவரும் பயம் நீங்கி நிம்மதி அடைந்தனர். அசுரர்களை அழித்து நல்லவர்களை காத்து நோய்கள் மற்றும் துன்பங்களை நீக்கி மக்களுக்கு அருள் வழங்கினாள். அம்மா என்று உண்மையான மனதுடன் அழைத்தவர்களுக்கு அவள் எப்போதும் துணை நிற்கிறாள் என்று நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் மெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் மிகவும் பிரபலமான ஓம் சக்தி அம்மன் ஆலயமாக கருதப்படுகிறது. அங்கு பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி என்று பக்தியுடன் ஜெபிக்கிறார்கள். அம்மன் மீது உண்மையான பக்தி வைத்தால் தைரியம், நம்பிக்கை மற்றும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர்.